விட்டுட்டும் போயிட்டாங்க. அவங்கள திட்டுறதுக்கும் நிறைய பேருக்கு மனசே வர மாட்டேங்குது. திட்டவும் மாட்றாங்களே அது. போயிட்டு போகுது அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. சரி எங்கிட்டோ போ, நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. ஏமாந்துட்டா கூட அந்த மாரி பாராட்டியே பேசிடுறாங்களே. மத்தவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுன்றக்காண்டி சில பேர் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி திட்ட சார்? தோணாது சார். எப்படி ஏன் திட்டணும்? ஓகே. ஏன் திட்டணும்? இவ்வளவு நாள் நம்ம கூட பழகுன ஒரு ஜீவன். ஓகே. அவங்களோட நல்லதுக்காக அவங்க போயிருக்காங்க. நம்ம நல்லதுக்காக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம்தான். நீ அவங்க கிடைச்சா நல்லா பார்த்துப்பியா? ஆமா சார். சிரிக்க வச்சுப்பியா? எப்பவுமே சிரிப்பாங்களா? சந்தோஷமா இருப்பாங்களா? இப்ப நீ இல்லைன்னா கூட அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஓகே. உங்ககிட்ட வந்தாலும் அதே சந்தோஷமா தான் இருப்பாங்க. இப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ ஏன் வருத்தப்படணும்? இல்ல, நீ வந்தா சந்தோஷப்படுத்துவன்றிய. இப்ப நீங்க அவங்க வருத்தப்படணும்னு ஏன் நினைக்கணும்? திட்ட மாட்றாங்க, இதெல்லாம் கேக்குறீங்களே. இல்ல. இப்ப நீ ஏன் அவங்கள திட்டணும்? அவங்கள ஏன் காயப்படுத்தணும்? உங்ககிட்ட வந்தா நல்லா பார்த்துப்ப. உங்ககிட்ட வரலன்னா, இப்ப வந்து சில பேர் நீங்க யாசகர்லாம் பார்த்துருப்பீங்க. ரோட்ல வருவாங்க. சார் ஒரு 5 10 கொடுங்க சார்னு கேட்குறாங்க. ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? என்ன சில்லற இல்லை போமா அப்படின்னு. சார் ப்ளீஸ் சார், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார்ன்றேன். என்ன பண்றீங்க மறுபடியும்? அம்மா போமா அப்படின்றேன். நான் போயிட்டு போடா எவனே அவனேன்னு உங்களை திட்டு போறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கோவம் வரும். கோவம் என்ன பண்ணுவீங்க? திரும்பி திட்டுவோம் நம்ம. இதுக்கும் இதுக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா? உனக்கு போட்டனா வாழ்த்துவே, உனக்கு போடலன்னா திட்டுவியா? அப்போ உனக்கு கிடைச்சா அவளை சந்தோஷமா நல்லா வாழ்த்துவியா? கிடைக்கலன்னா அவளை நாசமா போன்னு திட்டுடுவியா? ஒரு அவங்களுக்கும் உனக்கு எந்த வித்தியாசம் இல்லைல்ல. கண்டிப்பா. அப்ப அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா கூட விட்டுட்டு சந்தோஷமா போனாலும் நல்லா இருக்கு. அதுதான் வாழ்த்துங்க, சந்தோஷமா இருக்கு.